கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது. தற்போது அந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். என்ன நடக்கிறது? இந்த வழக்கில் எதற்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது? சயான் மனோஜ் கொடுத்த வாக்குமூலங்கள் அடுத்து என்ன கட்டத்தில் பரிணமிக்கவிருக்கின்றன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட சயான், வளையார் மனோஜ் ஆகியோர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு பேட்டி அளித்திருந்தார்கள். அந்த பேட்டியில் பல பகீர் தகவல்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தியும் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். இதுதான் தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருந்த அந்த வழக்கில் திருப்பு முனையாகவும் அமைந்தது. அதை அடுத்து தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் சமுதாயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள் என்று 1,10,00,000 ரூபாய் மானநஷ்ட ஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள மாஸ்டர் கோர்ட்டுக்கு வழக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் நேரில் ஆஜராக முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு மறுத்து வந்தது. அதே வேளையில் நேரில் நான் ஆஜராவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கே நேரில் சென்று சாட்சியை பதிவு செய்ய வக்கீல் கார்த்திகை பாலன் என்பவரை வழக்கறிஞர் ஆணையராக நியமித்து உத்தரவிட்டார். அப்போதே இதை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் முகமது சஃபீக் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் பல்வேறு நீதிமன்றங்களில், பல்வேறு வழக்குகளில், பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். தள்ளாத வயதிலும் கலைஞர் நீதிமன்றத்துக்கு நேரில் சென்று வாக்குமூலம் கொடுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் ஜெயலலிதாவும் கூட பலமுறை நேரில் வந்து ஆஜராவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நேரிலும் ஆஜராகி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தான் ஆஜராவதில் பெரிய சிக்கல் இருக்கிறது என்று தொடர்ந்து மறுத்து வந்தார். அதற்கு காரணம் என்ன என்று நாம் விசாரித்த பொழுது நேரில் ஆஜராவதை எடப்பாடி பழனிசாமி பெரிய இழுக்காக கருதுகிறார். ஆனால் இந்த வழக்கை விசாரித்து ஹைகோர்ட் இப்போது பிறப்பித்திருக்கும் உத்தரவுதான் எடப்பாடி பழனிசாமியை கதிகலங்க வைத்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்த போது சாட்சியம் அளிக்க மாஸ்டர் கோர்ட்டில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூறும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதனால் எடப்பாடி பழனிசாமி சாட்சியம் அளிக்க நேரில் ஆஜராக வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். தான் தொடர்ந்த ஒரு மானநஷ்ட வழக்கில் தன் தரப்பு சாட்சியத்தை பதிவு செய்யக்கூட நேரில் வரவில்லை என்றால் அது என்ன மாதிரியான நிலைப்பாடு என்பது புரியவில்லை என்று குழம்புகிறார்கள் வழக்கறிஞர்கள். காரணம், மானநஷ்ட வழக்கை நாம் தொடுக்கிறோம் என்றால் எந்த கருத்து உங்களுக்கு மான நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது, ஏன் அப்படி கருதுகிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் விரிவாக விளக்கம் அளிக்க வேண்டியது அவசியம். அதனை வழக்கறிஞர்கள் மூலம்தான் தாக்கல் செய்வேன், நேரில் ஆஜராக முடியாது என்று மறுத்து கொண்டே இருப்பது சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளும் முறைதானே தவிர சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நேற்றைக்கு நீதிபதிகளின் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வக்கீல் சாட்சி அளிக்க நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியுள்ளேன். பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டசபை கூட்டத்தொடர் உள்ளதால் அவை முடிந்த பின்னர் சாட்சி அளிக்க வசதியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் 2 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் கோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இந்த சாட்சியங்களும் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே கொடநாடு கொலை கொள்ளை ஆகிய வழக்குகளில் தன்னை தேவையில்லாமல் சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்று கோர்ட்டில் தெரிவிக்க வேண்டிய பதிலை ஆளுநர் ரவிக்கு மாளிகையில் நேரில் சென்றே அவர் அறிக்கையாக கொடுத்து விட்டு வந்தார்.
சட்டசபையில் இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் எழுந்தபோது அவசரமாக கிண்டி ராஜ்பவனுக்கு வண்டியை கட்டி கொண்டு போய் நேரில் ஆளுநரிடமே இதை முறையிட்டு வந்தார். அவர் பேச வேண்டியது நீதிமன்றத்தில் தானே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல என்று பலரும் சுட்டிக்காட்டினார்கள். அதே போல ஆளுநர் மாளிகைக்கு நேரில் சென்று ஆஜராகி விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு நேரடியாக வந்து சாட்சி சொல்லுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ்களிடம் விசாரிக்கும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு டெல்லி லாபி கைக்குள் இருக்கிறது. காரணம், டெல்லியில் அவர் ஒரு வழக்கை எடுத்து சென்றால் அதை அவருக்கு சாதகமாக முடித்துக் கொள்ளும் வகையில் அவருக்கு லாபி செய்யக்கூடிய நெட்வொர்க்கை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அந்த நெட்வொர்க்கை அவர் சாத்தியப்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. அதனால் அவர் நேரில் ஆஜராவதை தவிர்த்து வருகிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் எடப்பாடி பழனிசாமிக்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றுதான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. பாஜகவோடு கூட்டணி என்பதை ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸும் நாங்களும் இணைந்துதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டோம் என்று டிடிவி தினகரன் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியின் தயவை நாட வேண்டிய தேவை ஏற்படுமா என்றும் கூட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த மானநஷ்ட வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கு நேரடியாக சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்புடையது. இதில் நடந்த உண்மைகளை வாளையார் மனோஜும் சயானும் வெளிப்படையாக கூறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி போட்ட இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு இப்போது சம்மன் வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி தன்னுடைய தரப்புக்கான விளக்கங்களை அளிக்கிறாரா? அவர் அளிக்கக்கூடிய விளக்கம் இந்த மானநஷ்ட வழக்கில் அவருக்கு வெற்றியை ஈட்டி தருகிறதா அல்லது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அடுத்த திருப்பமாக அமைகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.